பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். அத்தை நீங்க பேசுறது எல்லாமே தப்பா இருக்கு. நீங்க தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. ஜெனி என்ன தப்பு பண்ணா, எதுக்காக இப்படி பண்ணான்றது தெரியாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதும் உடனே கோபி வந்து இத்தனை நாளா வந்து நீ என்ன பண்ணுறது தெரியும். இதுக்கு மேலே என்னுடைய பையன் வாழ்க்கையை நாங்கள் என்ன பண்ணணும், அவனுடைய லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றதெல்லாம் எனக்கு தெரியும். நீ தேவையில்லாமல் உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் இங்கே பார், அவன் உனக்கு மட்டும் பையன் கிடையாது, அவன் எனக்கும் பையன் தான் சொல்லிட்டு பாக்கிய சொன்னதும் அதுதான் இத்தனை நாளில் நீ செஞ்சுட்டு இருந்தியே, அதை பார்த்தாதான் மறுபடியும் வந்து செய்யணுமா, இதுக்கு மேலெல்லாம் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கண்டபடியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் செலியன் வராங்க. செலியன் வந்ததும் இங்க பாரு செலியா, நீ முடிவெடு. உன் அம்மா எடுக்கிற முடிவுக்கு நீ சம்மதிக்கிறியா, இல்ல உன் பாட்டி உன்னுடைய அப்பா எடுக்கிற முடிவுக்கு நீ சம்மதிக்கிறியா, எது இருந்தாலும் நீ சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம செலியன் ஒரு பக்கம் பதறி போறாங்க. இங்க பாரு செலியா, முதல்ல பண்ண தப்பவ மறுபடியும் நீ பண்ணாத, அதுதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப செலியன் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.